ஃபுல்லாகவே என்னென்னா ஆர்டர் ரிலேட்டடாக உள்ளது தான் சொல்லுது சரியா. லெட் A belongs to G such that order of A equal to R. Order of A equal to R if M is the positive integer, then order of A power M equal to R by GCD of M comma R. That A belongs to G such that order of A equal to R. If M is the positive integer, then A order of A power M equal to R by GCD of M and R. GCD of M and R. சரியா. அப்போ ஜஸ்ட் இதில் என்ன நடக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்னு என்ன அர்த்தம்? ஏ பவர் ஆர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அண்ட் ஏ பவர் டி நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஃபார் ஆல் டி லெஸ் தென் ஆர். ஓகேவா. இப்போ இந்த இதில் ஏ ஸ்கொயர் அப் டு ஏ பவர் ஆர் மைனஸ் 1 இந்த எலமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும்னா ஜியில் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும்? ஜியில் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ்லாம் டிஸ்டிங்டாகவும் இருக்கும் சரியா. சப்போஸ் நாட் டிஸ்டிங்க்ட்னு எடுத்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஆர் டிஸ்டிங். டிஸ்டிங் இல்லைன்னா சப்போஸ் ஏ பவர் ஐ ஈக்குவல் டு ஏ பவர் ஜி ஃபார் ஐ நாட் ஈக்குவல் டு ஜேன்னு எடுத்தீங்கன்னா we get a contradiction. J greater than ஐன்னு எடுத்துங்க. ஸோ ஏ பவர் ஜே மைனஸ் ஐ வந்து என்ன வரும்னா ஐடென்டிட்டி வரும். அண்ட் ஜே மைனஸ் ஐ வந்து லெஸ் தேன் ஆர்ஆர் இருக்கும். ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன் சரியா. ஸோ அப்போ இது மார்னிங் பார்த்தோம், இது மாதிரி ஒரு அப்சர்வேஷன் பார்த்தோம். ஸோ ஏ ஸ்கொயர் அப் டு ஏ பவர் ஆர் மைனஸ் 1 ஆர் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் சரியா. இந்த இதுல ஏதோ ஒரு ஏ பவர் டி இருக்கு ரைட்டா. ஏயோட ஆர்டர் தெரியும், ஏங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் தெரியும். இப்போ எனக்கு ஏ பவர் டியோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ பவர் டி ஏ ஸ்கொயருடைய ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏயோட ஆர்டர் தெரியும். ஏயோட ஆர்டர் வந்து ஆர்னு கொடுத்துட்டாங்க, ஏயோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஏ ஸ்கொயருடைய ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடுத்து ஏ பவர் டியோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ பவர் ஆர் மைனஸ் 1ஓட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா சரியா. இந்த ஃபார்முலால அப்படி ஏ ஸ்கொயருக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா ஆர்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் பை ஜிசிடி ஆஃப் 2, ஆர். ஆர் அதுதான் சரியா. ஸோ அப்போ ஏயோட ஆர்டர் தெரிஞ்சால் அதனுடைய ஏ பவர் சம்திங் இருக்கும்ல, பவர் ஆஃப் ஏயோட ஆர்டரும் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த ஃபார்முலா. ஏயோட ஆர்டர் தெரிந்தால் பவர் ஆஃப் பாசிட்டிவ் பவர் ஆஃப் ஏ இதனுடைய ஆர்டரும் கால்குலேட் பண்ண முடியும் சரியா. இதனுடைய ஆர்டரும் கால்குலேட் பண்றதுக்குரிய தியரம் தான் இந்த தியரம் சரியா. A belongs to G such that order of A equal to R if M is the positive integer such that A power order of A power M equal to R by GCD of M and R. ஓகேவா. இது ப்ரூவ். ஐடியா இதுதான் சரியா. இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ பவர் எம் எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எம் எடுத்துக்கிறேன் வித் ஜிசிடி ஆஃப் எம் கமா ஆர் வந்து டின்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஜிசிடி ஆஃப் எம் அண்ட் ஆர் வந்து டின்னு எடுத்துக்கிறேன். டின்னா என்னோட ஜிசிடி வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ டி டிவைட்ஸ் எம் அண்ட் டி டிவைட்ஸ் ஆர். D divides M and D divides R ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா M ஈக்குவல் டு சம் லாம்டா 1 டின்னு எழுதிக்கலாம் அண்ட் R ஈக்குவல் டு லாம்டா 2 டின்னு எழுதிக்கலாம். ஃபார் சம் லாம்டா 1 அண்ட் லாம்டா 2 பிலாங்ஸ் டு Z பிளஸ் சரியா.
ஏன்னா m வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், d பாசிட்டிவ் இன்டிஜர், அப்போ லாம்டா 1 என்னது பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கும். அதே மாதிரி r வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், அப்போ லாம்டா 2 என்னன்னா பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கும். ஸோ m ஈக்குவல் டு லாம்டா 1 d அண்ட் r ஈக்குவல் டு லாம்டா 2 d எழுதிக்கலாம். சரியா? ஓகே, இதுல இருந்து r பை லாம்டா 2 என்ன வந்துடும் பாருங்க, இதுல இருந்து ஈக்குவல் டு dr, r பை லாம்டா 2 ஈக்குவல் டு dன்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ நம்ம கிளைம் என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. கிளைம் என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஏ பவர் ஆர்டர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு, கிளைம் என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஒய்னா என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஏ பவர் எம் ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆர் பை டின்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? ஆர் வந்து ஆர் பை ஜிசிடி ஆஃப் எம் அண்ட் ஆர். சரியா? இதுக்கு பதிலாக டி போட்டுக்கிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா இந்த இதை யூஸ் பண்ணீங்கன்னா லாம்டா 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் ஏ பவர் எம் ஈக்குவல் டு லாம்டா 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஏ பவர் எம் வந்து என்னன்னா லாம்டா 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? அப்போ லாம்டா 2 தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் ஏ பவர் எம் பவர் லாம்டா 2 ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒய் பவர் லாம்டா 2 ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணணும். ஒய் பவர் லாம்டா 2 ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்து லாம்டா 2 தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு ப்ரூவ் பண்ணணும். அல்லது என்ன செய்யணும்னா லாம்டா 2 ஒய்யோட ஆர்டரும் லாம்டா 2 ஈக்குவல்னு சொல்லப்பாங்க. சரியா? ரெண்டு இன்டிஜர் வந்து ஈக்குவல்னு என்னப்பா சொல்லுவீங்க? காலையில பார்த்தோம். ரெண்டு இன்டிஜர் m ஈக்குவல் டு n, ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் ஈக்குவல்னா என்ன ப்ரூவ் பண்ணா போதும்? m டிவைட்ஸ் n அண்ட் n டிவைட்ஸ் m னு ப்ரூவ் பண்ணா போதுமா? எஸ் சார். ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் ஈக்குவல்னு சொல்லணும்னா m டிவைட்ஸ் n அண்ட் n டிவைட்ஸ் m னு சொல்லிட்டா m ஈக்குவல் டு n னு கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த ஐடியாவை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆர்டர் ஆஃப் ஒய் வந்து ஒரு இன்டிஜர், லாம்டா 2 ஒரு இன்டிஜர். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா ஆர்டர் ஆஃப் ஒய் டிவைட்ஸ் லாம்டா 2ன்னு சொல்ல போறேன். அடுத்து லாம்டா 2 டிவைட்ஸ் ஒய்ன்னு ஆர்டர் ஆஃப் ஒய்ன்னு சொல்ல போறேன். சரியா? இதுல இது ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அடுத்து லாம்டா 2 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஒய் அண்ட் ஆர்டர் ஆஃப் ஒய் டிவைட்ஸ் லாம்டா 2ன்னு சொல்ல போறேன். சொல்லிட்டா ஆர்டர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு லாம்டா 2ன்னு இதுதான் ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? இப்போ y பவர் லாம்டா 2 y பவர் லாம்டா 2 y பவர் லாம்டா 2னா என்ன அர்த்தம்? a பவர் m பவர் லாம்டா 2. ஓகேவா? இப்போ a பவர் லாம்டா 2 m ன்னு எழுதிக்கலாம். சரியா? m என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லாம்டா 1 d ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. a பவர் லாம்டா 2 லாம்டா 1 d ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ லாம்டா 2d வந்து என்னது? a பவர் லாம்டா 1 லாம்டா 2d ஈக்குவல் டு a பவர் லாம்டா 1, இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? r போட்டுக்கலாம். சரியா? லாம்டா 2dக்கு பதிலாக r ஈக்குவல் டு என்னன்னா லாம்டா 2. ஓகேவா? இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ y பவர் லாம்டா 2 ஈக்குவல் டு a பவர் r பவர் லாம்டா 1 எழுதிக்கலாம். ஏயோட ஆர்டர் என்ன இருக்கு? சின்ஸ் ஆர்டர் ஆஃப் a ஈக்குவல் டு r, அப்போ a பவர் r ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா? இப்போ e பவர் லாம்டா 1 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு y பவர் லாம்டா 2 ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட்டா? y பவர் லாம்டா 2 ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பார்ப்போம். y லாம்டா 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணதப்போ ஐடென்டிட்டி வந்துட்டா, அப்போ ஏதோ ஒரு பாசிட்டிவ் பவர்ஸ் எடுக்கிறப்போ yக்கு வந்து y பவர் சம் பாசிட்டிவ் பவர் எடுக்கிறப்ப ஐடென்டிட்டி வந்துட்டு. ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் ஒய் வந்து ஃபைனைட். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஒய் வந்து ஃபைனைட். சரியா? அப்புறம் மார்னிங் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் அண்ட் ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம் பை ரிசல்ட் 1ல ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் a பவர் n ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு இருந்தால் m டிவைட்ஸ் n பார்த்தோமாப்பா? எஸ் சார். this m டிவைட்ஸ் this n ன்னு பார்த்தோம். இது ரிசல்ட் 1ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் y வந்து ஃபைனைட் தானே,
அப்போ அப்போ இந்த நம்பர் வந்து இந்த லாம்டா 2 டிவைட் பண்ணுமா? ஆர்டர் ஆஃப் ஒய் வந்து ஒரு நம்பர்ப்பா, ஒய் பவர் லாம்டா 2 வந்து ஐடென்டிட்டி வந்து சரியா? ஆர்டர் ஆஃப் ஒய் வந்து ஒரு நம்பர், ஒய் பவர் லாம்டா 2 ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்துட்டு, அப்போ ஆர்டர் ஆஃப் ஒய் வந்து எதை டிவைட் பண்ணணும்னா லாம்டா 2 டிவைட் பண்ணணும் சரியா? இந்த பை ரிசல்ட் 1 பை ரிசல்ட் 1 இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஒய் டிவைட்ஸ் லாம்டா 2, ஆர்டர் ஆஃப் ஒய் டிவைட்ஸ் லாம்டா 2. ஓகேவா? இப்போ என்னென்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஒய் பவர் லாம்டா 2 ஐடென்டிட்டி சொல்லியாச்சு. அடுத்து ஆர்டர் ஆஃப் ஒய் டிவைட்ஸ் லாம்டா 2 சொல்லிட்டேன். ரிவர்ஸ் ப்ரூவ் பண்ணணும். லாம்டா 2 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஒய்ன்னு சொல்லணும். ரைட்டா? அதை சொல்லிட்டோம்னா லாம்டா 2வும் ஆர்டர் ஆஃப் ஒய்யும் ஈக்குவல்னு வந்துடும் சரியா? லாம்டா 2வும் ஆர்டர் ஆஃப் ஒய்யும் ஈக்குவல்னு வந்துடும் சரியா? இப்போ லெட் ஆர்டர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நான் கேன்னு எடுத்துக்கிறேன் சரியா? இப்போ தென் என்ன எழுதலாம்? ஒய் பவர் கே ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு சொல்லிக்கலாம். ஒய் பவர் கே ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு சொல்லிக்கலாம் சரியா? ஒய் பவர் கே ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னா என்ன அர்த்தம்? ஏ பவர் எம் பவர் கே ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. திஸ் இம்ப்ளைஸ் a power mk equal to identity, right? A power mk equal to identity. So by again since order of a equal to என்ன எடுத்துருக்கோம்? r, and by result 1 படி என்ன எழுதலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். order of a வந்து r and a power mk equal to identity. So by result 1 படி r divides mk ன்னு எழுதிக்கலாமா? எழுதலாமா எழுத முடியாதா? ஆர்டர் ஆஃப் வந்து ஆர்பா, ஏ பவர் எம்கே வந்து ஐடென்டிட்டிப்பா. ஸோ பை ரிசல்ட் 1 இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த ஆறுங்கிற நம்பர் எம் இன்ட்டு கேயை டிவைட் பண்ணும். எம் இன்ட்டு கேயை டிவைட் பண்ணும் சரியா? ஓகே. இப்போ இதில் ஆருக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஆர் என்ன எழுதியிருக்கோம்? ஆர் ஈக்குவல் டு லாம்டா 2 டின்னு போட்டிருக்கோம் சரியா? ஸோ லாம்டா 2 டி டிவைட்ஸ் லாம்டா 1 டி இன்ட்டு கேன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா எம்முக்கு பதில் லாம்டா 1 டி போட்டுக்கிட்டேன், லாம்டா 1 டி போட்டுட்டேன். ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்? டியை கேன்சல் பண்ணிருங்க. லாம்டா 2 டிவைட்ஸ் லாம்டா 1 கேன்னு எழுதிக்கலாம். லாம்டா 1 கேன்னு எழுதிக்கலாம் சரியா? இப்போ இந்த லாம்டா 2க்கும் லாம்டா 1க்கும் ஜிசிடி எப்படிப்பா இருக்கும்? இது நம்பர் தியரியில நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த லாம்டா 2 இங்க நல்லா கவனிச்சிங்க. என்ன தெரியும்னு சொல்லியிருந்தேன். எம் அண்ட் ஆரோட ஜிசிடி தான் டி. இதுல இருந்து தான் என்ன எழுதுனீங்கன்னா எம் ஈக்குவல் டு லாம்டா 1 டின்னு எழுதுனீங்க, ஆர் ஈக்குவல் டு லாம்டா 2 டின்னு எழுதுனீங்க ரைட்டா? இப்போ இந்த லாம்டா 1க்கும் லாம்டா 2க்கும் உள்ள ஜிசிடி என்னவா இருக்கும்? 1. கண்டிப்பா என்ன this implies GCD of lambda 2 lambda 1 வந்து கண்டிப்பா ஒன்னா தான் இருக்கும். இல்லைன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்லுங்களேன். இல்லைன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்லுங்க. இந்த கிரேட்டஸ்ட் எம் அண்ட் ஆரோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ எம் லாம்டா 1 டின்னு எழுதிக்கலாம், எம் ஆரை வந்து லாம்டா 2 டின்னு எழுதிக்கலாம். இந்த லாம்டா 1 அண்ட் லாம்டா 2ஓட ஜிசிடி கண்டிப்பா ஒன்னா தான் இருக்கும். கண்டிப்பா 1 இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த வேல்யூ வந்து 1ஓட மல்டிபிளா இருக்கும், அது இதை விட டிக்ரீஸ் ஆயிடும். இப்போ ஜிசிடி ஆஃப் லாம்டா 2, லாம்டா 1 வந்து சம் ஏன்னு எடுத்துக்குவோம். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 1 சரியா? இப்படி இருந்தால் இப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஏ டிவைட்ஸ் லாம்டா 1 அண்ட் ஏ டிவைட்ஸ் லாம்டா 2ன்னு எழுதலாம். அப்போ லாம்டா 1 எப்படி இருக்கும்னா சம் v1 இன்ட்டு ஏன்னு இருக்கும். லாம்டா 2 எப்படி இருக்கும்னா v2 இன்ட்டு ஏன்னு இருக்கும். ஸோ இதை அப்படியே இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எம்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் எம்ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? எம் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. எம் எப்படி இருக்கும்னா v1 ஏடின்னு இருக்கும். அடுத்து ஆர் எப்படி இருக்கும் பாருங்க, v2 ஏடின்னு இருக்கும் ரைட்டா? இப்போ எம் அண்ட் ஆரோட ஜிசிடி என்ன வரும் பாருங்க. எம் அண்ட் ஆரோட ஜிசிடி ஏடி வந்துருமா? ஏடி வந்து ரெண்டுத்துக்கும் காமன் மல்டிபிள் தானேப்பா. அப்போ இந்த இடத்துல ஏடி வந்துடும். ஏடி வந்து நாட் ஈக்குவல் டு டியா?
டி வந்து நாட் ஈக்குவல் டு 1 சரியா. அதாவது ஜிசிடி வந்து லீஸ்ட் கிரேட்டஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லிடுவோம் சரியா. அப்போ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 1, ஏ கூட டியை மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஏடி வந்து நாட் ஈக்குவல் டு டி. பட் எம் அண்ட் ஆருக்கு உள்ள ஜிசிடி என்ன எடுத்திருக்கோம், டின்னு எடுத்திருக்கோம். எம்மையும் ஆரையும் டிவைட் பண்ணதை கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டின்னு எடுத்திருக்கோம். பட் இங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எம் அண்ட் ஆரை டிவைட் பண்ணத கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து ஏடின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இது கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஹென்ஸ் ஜிசிடி ஆஃப் லாம்டா 1 அண்ட் லாம்டா 2 வந்து கண்டிப்பா ஒன்னா தான் இருக்கும் சரியா. புரியுதா என்னன்னு? ஸோ இந்த ஜிசிடி ஆஃப் லாம்டா 1 அண்ட் லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ லாம்டா 2 டிவைட்ஸ் லாம்டா 1 கேன்னு இருக்கு. இப்போ ஜிசிடி ஆஃப் லாம்டா 2 கமா லாம்டா 1 வந்து 1. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா லாம்டா 2 டிவைட்ஸ் கேன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாமாப்பா? Yes, sir. லாம்டா 2 டிவைட்ஸ் கேங்கிறது என்னது, ஆர்டர் ஆஃப் ஒய்யா? கேங்கிறது ஆர்டர் ஆஃப் ஒய் தானே அசைன் பண்ணியிருக்கோம். அப்படிதான் எடுத்தோம். ஸோ லாம்டா 2 டிவைட்ஸ், அப்போ நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒய் பவர் லாம்டா 2 ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அண்டு ஆர்டர் ஆஃப் ஒய் டிவைட்ஸ் லாம்டா 2னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்டு லாம்டா 2 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஒய்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃப்ரம் திஸ் ஆர்டர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு லாம்டா 2. லாம்டா 2 என்னன்னா n பை டின்னு சொல்லியிருக்கோம். சாரி, லாம்டா 2 என்னன்னா ஆர் பை டின்னு சொல்லியிருக்கோம். ஆர் பை டி என்னன்னா ஜிசிடி ஆஃப் எம் கமா ஆர். ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுடலாம்னா ஏ பவர் எம்எஸ் சப்ஸ்டியூட். ஸோ ஏ பவர் ஆர்டர் ஆஃப் ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஆர் பை ஜிசிடி ஆஃப் எம் அண்ட் ஆர், இல்லை ஜிசிடி ஆஃப் எம் அண்ட் ஆர் சரியா. அப்போ ஒரு எலமெண்ட்டுடைய ஆர்டர் தெரிஞ்சால் அந்த எலமெண்ட்டுடைய பவர்ஸோட ஆர்டர்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் எனக்கு ஒரு எலமெண்ட்டுடைய ஆர்டர் தெரிஞ்சால் அதனுடைய பவர்ஸ் இருக்குல்ல, அப்போ பவர் பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஏ இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டுடைய ஆர்டர்லாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சரியா. அதுதான் இந்த தியரத்துடைய மெயின். ஓகேவா? ஓகே சார். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ D2n எடுப்போம் சரியா. D2n வந்து 1 r ஸ்கொயர் அப் டு r பவர் n மைனஸ் 1 SR ஸ்கொயர் அப் டு SR பவர் n மைனஸ் 1 சரியா. ஏற்கனவே பார்த்தோம் ரிஃப்ளெக்ஷனை வச்சு வர எல்லா எலமெண்ட்டோட ஆர்டரும் 2ன்னு பார்த்தோம். ஸோ order of S r power I equal to 2 for every I 0 less than or equal to I less than or equal to n minus 1 சரியா. எல்லா இந்த ரிஃப்ளெக்ஷன் வச்சு எழுதுற எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 2 தான் சரியா. இப்போ ஆர்டர் ஆஃப் ஆர் என்னதுப்பா? ஆர்டர் ஆஃப் ஆர் என்னன்னு சொன்னோம் ரைட்டா. இப்போ ஆர்டர் ஆஃப் ஆர் பவர் ஐ என்னது சொல்லுங்க பாப்போம். n minus I. ஆர்டர் ஆஃப் ஆர் பவர் ஐ n minus I. அது எப்படிங்க, அது இன்வர்ஸுங்க. இங்க ஆர்டர் தானங்க கேட்டேன். சார் n by GCD of வெரி n, குட். n by GCD ஆஃப் n கமா I. I. ஒரு எலமெண்ட்டுடைய ஆர்டர் தெரிஞ்சால் அதனுடைய பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஆரோட ஆர்டர் தெரியும்னு சொல்லியிருக்கல. அப்போ ஆரோட ஆர்டர் n, அப்போ ஆர் பவர் ஐயோட ஆர்டர் என்னன்னா n பை ஜிசிடி ஆஃப் n கமா ஐ. ஓகேவா. ஆர்டர் ஆஃப் ஆர் பவர் ஐ ஈக்குவல் டு n பை ஜிசிடி ஆஃப் ஆர் கமா ஐ. ஓகேவா. ஒரு 5 மினிட்ஸ் பா.
ஸோ ஆர்டர் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஆர் பவர் ஐ என்னன்னு சொல்லிக்கலாமா n பை ஜிசிடி ஆஃப் n கமா ஐ. ஓகேவா? இது ஜென்ரலாகவே நான் ஃபார்முலா கொடுத்துட்டேங்க. ரிஃப்ளெக்ஷனுக்கு ஃபுல்லாக ஆர்டர் வந்து 2 சொல்லியாச்சு, ரைட்டா? ரொட்டேஷன்ல ஆறுங்கிற எலமெண்ட்டுடைய ஆர்டர் என்னன்னு தெரியும். அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸுடைய ஆர்டர்லாம் இந்த ஃபார்முலால போட்டு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ d8 எடுத்துக்கங்க. d8 ஈக்குவல் டு 1 r ஸ்கொயர் r பவர் 3 s sr ஸ்கொயர் sr பவர் 3. ஓகேவா? இந்த எலமெண்ட்டுடைய ஆர்டர்லாம் 2, ரைட்டா? ஆர்டர் ஆஃப் ஆர் வந்து 4 ஆர்டர் ஆஃப் ஆர் வந்து 4. ஆர்டர் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் ஆர் ஸ்கொயர் 4 பை ஜிசிடி ஆஃப் 4, 2, ரைட்டா? 4 by 2 that is equal to 2. சரியா? அடுத்து ஆர்டர் ஆஃப் ஆர் பவர் 3. ஆர்டர் ஆஃப் ஆர் பவர் 3 என்ன எழுதுவீங்க? 4 by ஜிசிடி ஆஃப் 4, 3 எழுதுவீங்க. 4 by ஜிசிடி ஆஃப் 4, 3 வந்து 1 equal to 4. சரியா? ஸோ இவ்வளோதான். ரிஃப்ளெக்ஷனுடைய ஆர்டர்லாம் சொல்லியாச்சு. ரொட்டேஷன்ல உள்ள எலமெண்ட்டுடைய ஆர்டர் 4, 2, 4. சரியா? இப்போ அடுத்து இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இசட்என் எடுத்துக்கோம். Z100 எடுத்துக்கிறேன். சாரி, Z100 எடுத்துக்கோங்க. இங்க Z100 எனக்கு 65ஓட ஆர்டர் வேணும். சொல்லுங்க பாப்போம். இன் Z100ல ஆர்டர் ஆஃப் 65 எனக்கு வேணும். எதுவும் சொல்ல முடியுமா உங்களால? எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா? நல்லா கவனிச்சிங்க ஒரு விஷயம். Z100 எப்படி எழுதலாம்னா Z100ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் 1 வச்சு எழுதலாமாப்பா? 1. 2 எப்படி எழுதலாம்னா 1 + 1ன்னு எழுதிக்கலாம், ரைட்டா? 3 எப்படி எழுதலாம்னா 1 + 1 + 1ன்னு எழுதிக்கலாம். சரியா? அண்ட் ஸோ ஆன். அப்போ நல்லா கவனிச்சிங்க. இதை சிம்பாலிக்காக நான் எழுதுவேன். இது 1, இது 1 ஸ்கொயர்னா இது 1 + 1ன்னு அர்த்தம். 1 கியூப்னா 1 + 1 + 1 1. 3 டைம்ஸ் 1 ஆட் பண்ணுவீங்க. அப்போ இங்க லாஸ்ட் என்ன வரும்னா n-1 வரும். n-1 என்ன அர்த்தம்னா 1 வந்து n-1 டைம்ஸ் ஆட் பண்ணுது. சரியா? அப்போ Z100 எப்படி எழுதுதுன்னு பாருங்களேன். சரி, இது 99. சரியா? 99. அப்போ Z100 எப்படி எழுதுதுன்னு பாருங்களேன். 0 1 100 டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 0 கிடைச்சிடும். சரியா? அப்போ 0 1 இது வந்து புரியறதுக்காக தான் எழுதுது. சரியா? 1 ஸ்கொயருங்கிறது ஒரு நொட்டேஷன் தான். 1 ஸ்கொயரை நான் எப்படி எழுதுவேன்னா 1 + 1ன்னு எழுதுவேன். சரியா? அடுத்து 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 1 கியூப், அடுத்து 1 பவர் 4 அண்ட் ஸோ 1 பவர் 99. ஓகேவா? அதாவது இந்த வேர் 1 பவர் எம்னா என்ன அர்த்தம்னா பாக்ஸ் 1 m டைம்ஸ் ஆட் பண்ணுது. சரியா? m டைம்ஸ் ஆட் பண்ணுது. இதுதான் 1 பவர். ஜஸ்ட் இது ஒரு நொட்டேஷன் தான்ப்பா. சரியா? அப்போ Z100 இப்படி எழுதியாச்சு, ரைட்டா? இப்போ எனக்கு ஆர்டர் ஆஃப் 65 எனக்கு வேணும். இந்த இதுல 1ங்கிற எலமெண்ட்டுடைய ஆர்டர் என்னப்பா? இதோட ஆர்டர் என்ன வரும்? இந்த 1 எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணா 0 வரும்பா? இந்த 100 டைம்ஸ் ஆட் பண்ணாதான் 0 வரும். அப்போ 100 தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இந்த 1க்கு. சரியா? அப்போ 1 பவர் 100 எடுத்தீங்கன்னா இது என்ன வரும்னா 100 வரும். சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த 1க்கு வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னா 100 தான். ஸோ ஆர்டர் ஆஃப் திஸ் பாக்ஸ் 1 வந்து என்னன்னா 100. ஓகேவா? இப்போ ஆர்டர் ஆஃப் 65க்கு சொல்லுங்க பார்ப்போம். 65 எப்படிப்பா எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? 1 பவர் 65 எழுதலாமா? இப்போ இந்த 1ஓட ஆர்டர் தெரிஞ்சிட்டா
ஒன்னுங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் தெரிஞ்சிட்டுல. அப்போ 1^65 ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே அந்த ஃபார்முலா மூலமா. என்ன எழுதுங்க? 100 by GCD of 100,65 எழுதலாமா எழுத முடியாதா? எழுதலாம் இல்லைங்க. இருங்க, ஏயோட ஆர்டர் வந்து 100பா, ஏயோட ஆர்டர் 100. அப்போ A⁻65 ஆர்டர் என்னதுப்பா? 100 by GCD of 100,65 தானே. ஏக்கு பதிலாக பாக்ஸ் 1 போட்டுக்கோங்க, ஏக்கு பதிலாக பாக்ஸ் 1 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 100க்கும் இதுக்கு ஜிசிடி என்னப்பா வரும்? 100க்கும் 65 ஜிசிடி என்னது? 5 தானே, 5 தானேப்பா. ஸோ இது டிவைட் பண்ணுங்க, 20யா. ஸோ ஆர்டர் ஆஃப் 65 வந்து என்னன்னா 20. வேற எதுவும் வருமா? 5 தான் ஜிசிடி வரும், சரியா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் 65 ஈக்குவல் டு 20. இப்போ ஆர்டர் ஆஃப் 71 சொல்லுங்க பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் 71, ஆர்டர் ஆஃப் 71 சொல்லுங்கப்பா யாராச்சும். 100. அப்போ 100 by GCD of 100,71, சரியா? GCD என்ன வரும்? 1. ஸோ 1, ஸோ ஈக்குவல் டு 100. முடிஞ்சா? ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் 2 சொல்லுங்க பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் 2, ஆர்டர் ஆஃப் 2 சொல்லுங்கப்பா. 100 by GCD of 100,2, ரைட்டா? அப்போ 100 by 2, ஸோ 50. ஸோ ஆர்டர் ஆஃப் 2 வந்து என்னன்னா 50, ஓகேவா? ஆர்டர் ஆஃப் 2 வந்து 50, ஓகேவா? ஆர்டர் ஆஃப் 71 வந்து 100. ஸோ இது மாதிரி கண்டுபிடிக்க பழகணும், பார்த்துக்கோங்க, சரியா? இப்போ Z12 சொல்லுங்க. Z12ல எனக்கு எல்லா ஃபைண்ட் Z12 find X for every X belongs to Z. எல்லா எலமெண்டோடைய ஆர்டர் சொல்லுங்கப்பா. எல்லா எலமெண்டோடைய ஆர்டர் சொல்லுங்க பார்ப்போம். Z12ல எல்லா எலமெண்டோடைய ஆர்டர் எனக்கு வேணும்பா. 0வோட ஆர்டர் 1 தானே? எஸ் சார். 1ஓட ஆர்டர் 1ங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் 12. அடுத்து 2ங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் 12 by GCD of 12,2 தானே? 6. அடுத்து GCD of 3யோட ஆர்டர் சொல்லுங்க. 12 by GCD of 12,3 சொல்லுங்க. 4. இது ஆர்டர் ஆஃப் 4 சொல்லுங்க. 3. 12 by 4 வருங்க, ஸோ 3. அடுத்து ஆர்டர் ஆஃப் 5, 12 by GCD of 12,5, 12 தான். அடுத்து ஆர்டர் ஆஃப் 6 சொல்லுங்க. 2 வருதான்னு பாருங்க. ஆர்டர் ஆஃப் 7 பாருங்க. 12. ஆர்டர் ஆஃப் 7 வந்து என்னது? 12. அடுத்து ஆர்டர் ஆஃப் 8, ஆர்டர் ஆஃப் 8 என்ன ஒரு 3 வருமா? அடுத்து ஆர்டர் ஆஃப் 9 பாருங்க. 12 by 3, 12 by 3னா 4. அடுத்து ஆர்டர் ஆஃப் 10 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கப்பா. 12 by 12,10 GCD of 12,10. அப்போ 6. GCD வந்து 2 வரும், ஸோ 6, சரியா? அடுத்து 11க்கு வந்து 12 ஆர்டர். 11க்கு வந்து 12, ஓகேவா? 11க்கு வந்து 12, வெரி குட், அவ்வளோதான், சரியா? இப்போ இந்த ஆர்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆர்டர்ஸுக்கும் இந்த 12க்கும் உள்ள ரிலேஷன் எதுவும் சொல்ல முடியுமா? எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் பாருங்க, அந்த எல்லா எலமெண்டோடைய ஆர்டருக்கும் 12க்கும் எதுவும் ரிலேஷன் இருக்கா? ரிலேட்டிவ்லி பிரைமா இருந்தா அதோட ஆர்டர் வந்து 12 இருக்கும். எதுப்பா? எந்த நம்பர்னா ரிலேட்டிவ்லி பிரைமா இருந்தா 12 கூட ரிலேட்டிவ்லி பிரைமா இருந்தா அந்த எலமெண்டோடைய ஆர்டர் 12 வருது, ஓகே. வேற ஏதாச்சும்?
இல்ல அந்த நம்பர்ஸ்லாம் இங்க இங்க இருங்க ஆர்டர்ஸோட ஆர்டர் டிவைசபிளா இருக்கும் 1 2 3 4 6 அடுத்து 12 இதானே எல்லாம் வந்திருக்கு 12ஓட டிவைசஸ். இது எல்லாமே டிவைசர்ஸ் ஆஃப் 12 இதெல்லாம் டிவைசர்ஸ் ஆஃப் 12 சரியா அப்போ இதை யூஸ் பண்ணி சில விஷயங்கள் அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றது சரியா அந்த Z12 Z என்ன மட்டும் வச்சு நான் சில இது சொல்லி தரேன் ஓகே இப்போ அடுத்து பாருங்க நம்ம இப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா R பவர் Xன்னு பார்த்தோமா எஸ் சார். R பவர் X செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் ஃப்ரம் X இது வந்து அடிஷன் வந்து எபிலியன் குரூப்னு சொன்னோம் ரைட்டா R பவர் X comma plus is an abelian group under addition சரியா அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்னு நம்ம பார்த்தோம் சரியா இப்போ Fன்னு ஒரு எலமெண்ட் எடுக்க நாட் ஈக்குவல் டு O இன் R பவர் X சரியா ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் F யாரும் சொல்ல முடியுமாப்பா அதாவது இந்த குரூப்ல ஐடென்டிட்டி என்னதுப்பா O தானே Yes, sir. இந்த குரூப்ல ஐடென்டிட்டி என்னன்னா O சரியா ஓட ஆர்டர் வந்து 1 தான் சரியா ஐடென்டிட்டியோட ஆர்டர் 1ன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கேன் நான் ஜீரோ ஃபங்க்ஷன் எடுக்கேன் இந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் என்னவா இருக்கு சொல்லுங்க பாப்போம் இந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் என்ன கண்டுபிடிக்க முடியுமா ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் வேணும்னா இப்போ இது குரூப் அண்டர் அடிஷன் தான் சரியா அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் இப்போ ஆர்டர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு Infinite order. நல்ல கவனிச்சு ஆர்டர் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் சப்போஸ் ஆர்டர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்னன்னு என்ன அர்த்தம் F n times ஆட் பண்ணுவீங்க ரைட்டா ஆட் பண்ணுவீங்க ஃபார் எவ்ரி எக்ஸ் ஆட் பண்ணதப்ப எனக்கு என்ன வரணும்னா 0 வரணும் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இப்படி வந்தாதான் எஃப் பிளஸ் எஃப் வந்து என்ன வரும்னா O வரும் ஓகேவா அதாவது ஆர்டர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்னன்னா என்ன அர்த்தம்னா n இஸ் தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் இந்த ரிசல்ட் எழுதுங்க எஃப் n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ எனக்கு 0 வரும் இதானே அர்த்தம்பா ஆர்டர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்னன்னா n இஸ் தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் எஃப் பிளஸ் எஃப் எத்தனை டைம்ஸ்னா n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ என்ன கிடைக்கணும்னா O கிடைக்கணும் இங்க 0 எலமெண்ட் என்னதுப்பா இங்க ஐடென்டிட்டி என்னதுப்பா 0 தானே ஸோ O கிடைக்கணும் ரைட்டா எஃப் n டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ O கிடைக்கணும் கிடைச்சிச்சுன்னா ஆர்டர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கலாம் சரியா இப்படி வருமா சப்போஸ் ஆர்டர் ஆஃப் எஃப் வந்து என்னன்னா தான் இந்த ஆர்குமெண்ட் ரைட்டா இப்படி வருமா வராது சார் எல்லாமே ஆர்ல உள்ள எலிமெண்டா இருக்கு இப்போ பாருங்க இப்போ எஃப் எப்படி எடுத்திருக்கோம்னா நாட் ஈக்குவல் டு 1 தானே எடுத்திருக்கோம் எஃப் வந்து நான் ஜீரோ ஃபங்க்ஷன் ரைட்டா அப்போ என்ன அர்த்தம் ஏதோ ஒரு எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0 ரைட்டா எஃப் வந்து நான் ஜீரோ ஓனா என்ன அர்த்தம்பா O ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் சரியா ஓ வந்து 0 ஃபங்க்ஷன் எல்லா எலமெண்ட்டும் 0க்கு தான் மேப் ஆகும் ரைட்டா இது நான் ஜீரோ ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அதனுடைய இமேஜ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஓகேவா நாட் ஈக்குவல் டு 0 அப்போ தேர் எக்ஸிஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா ஒரு ரியல் நம்பரா இருக்குமா ரியல் நம்பர் தானேப்பா அண்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர் இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் ரிமைனிங்க்கு என்ன வேணாலும் இருந்துக்கலாம் சரியா ரிமைனிங் எக்ஸ்ல உள்ள ரிமைனிங் எலமெண்ட்டுக்கு அதனுடைய வேல்யூ வந்து 0வாகவும் இருந்துக்கலாம் இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும்
இதை எக்ஸ் நாட்னு எடுத்துக்கோம்பா. வேர் எக்ஸ் இஸ் எக்ஸ் நாட் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டேன். ஆர் வந்து நான் 0. ரிமைனிங் எக்ஸுக்கு என்னன்னாலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. சரியா? இப்போ நீங்க இப்போ எஃபோட ஆர்டர் ஃபைனைட்டா இருக்கணும்னா எஃபோட சப்போஸ் ஆர்டர் ஆஃப் எஃப் வந்து ஃபைனைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஆர்டர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கோமா. சப்போஸ் தான் எடுக்கேன். சப்போஸ் ஆர்டர் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்னன்னு ஃபைனைட்னு எடுங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் எஃப் வந்து என்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? எஃப் என் டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ என்ன கிடைக்கும்? ஓ கிடைக்கும். ரைட்டா? அப்படிதானே? எஃப் என் டைம்ஸ் ஆட் பண்ணதப்போ ஓ கிடைக்கும். திஸ் ஈக்குவல் டு என்னன்னா எஃப் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு O of x for every x belongs to capital X. சரியா? O of x என்னன்னா 0. அப்போ f plus up to f of x equal to 0 for every x belongs to capital X. சரியா? சப்போஸ் ஆர்டர் வந்து ஃபைனைட்னு இருந்தால் இதெல்லாம் எழுதுவேன். சரியா? சப்போஸ் ஆர்டர் ஆஃப் எஃப் வந்து ஃபைனைட்டா இருந்தால் இதெல்லாம் எழுதுவேன். சரியா? ஸோ அப்போ எஃப் என் டைம்ஸ் ஆட் பண்ணி டொமைன்ல எந்த எக்ஸ் எடுத்தாலும் அதனுடைய இமேஜ் வந்து 0. ரைட்டா? ஓகே. பட் இப்போ எஃப் பிளஸ் எஃப் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிங்க. ஈக்குவல் என்னப்பா வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அடிஷன் டெஃபினிஷன் படி ஆர் பவர் எக்ஸ்ல அடிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருப்போம்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் அப் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு எழுதலாம். சரியா? அப்போ இது என்னன்னா ஆர் பிளஸ் ஆர் என் டைம்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ரைட்டா? என் டைம்ஸ். ஸோ இப்போ இது என்ன வரும்? என் இன்ட்டு ஆர்னு எழுதிக்கலாமா? எஃப் பிளஸ் அப் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து என் இன்ட்டு ஆர். என் வந்து இன்டீஜர். ரைட்டா? ஆர் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பரா? என் வந்து இசட்ல இருக்கு. என் வந்து இசட் பிளஸ் ஆர் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர். சரியா? அப்ப இதனுடைய ப்ராடக்ட் வந்து நான் ஜீரோ தானப்பா. என் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ப்பா. ஆர் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர். அப்போ என் இன்ட்டு ஆர் என்னது? நான் ஜீரோ ரியல் நம்பர் தான். சரியா? அப்போ என் இன்ட்டு ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து எதுக்கு கான்ட்ரடிக்ஷன்? இந்த இதுக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆயிட்டா? எந்த டொமைன்ல எந்த எக்ஸ் எடுத்தாலும் இந்த எஃப் என் டைம்ஸ் ஆட் பண்ணத ஃபங்க்ஷனுடைய இமேஜ் வந்து 0. ரைட்டா? பட் இங்க என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் நாட் போடுதப்போ இந்த இடத்துல எக்ஸ் நாட் போடுதப்போ நான் ஜீரோ வந்துட்டு. பட் இங்க என்னன்னா எல்லா எக்ஸுக்கும் 0 தான். அப்போ இன் பர்டிகுலர்ல இதுல இன் பர்டிகுலர்னு போட்டு எஃப் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் என்னது 0 தான். இந்த இடத்துல இன் பர்டிகுலர்னு போட்டு. ஓகேவா? இன் பர்டிகுலர் எஃப் என் டைம்ஸ் ஆட் பண்ணதேன் எக்ஸ் நாட்டோட இமேஜ் இந்த இடத்துல 0 தான். பட் என் டைம்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ் நாட்டோட இமேஜ் எடுக்கிறப்போ நான் ஜீரோ இங்க வருது, இங்க 0 வருது. ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். சரியா? ஸோ ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஹென்ஸ் எஃப் ஆர்டர் ஆஃப் எஃப் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சிங்க. இந்த குரூப்ல எந்த ஒரு நான் ஜீரோ ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அதனுடைய இமேஜ் வந்து நான் ஜீரோனா ரியல் நம்பர். அப்போ அந்த பாயிண்ட்ல அந்த நம்பரை எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணாலும் 0 வராது. அதுதான் இங்க அப்சர்வேஷன். சரியா? அப்போ எஃப் வந்து நான் ஜீரோனா எக்ஸ் நாட்ல அதனுடைய இமேஜ் வந்து நான் ஜீரோன்னு வந்துட்டு நான் ஜீரோ ரியல் நம்பர் ஆயிடுது. அப்போ இந்த பாயிண்ட்ல எஃப் எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ் நாட்டுக்கு இமேஜ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது வந்து என்னன்னா நான் ஜீரோ தான் கிடைக்கும். சரியா? அப்போ எஃப் எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணாலும் ஓ வராது. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஆர்டர் ஆஃப் ஃபார் எவ்ரி எஃப் நாட் ஈக்குவல் டு ஓ இன் ஆர் பவர் எக்ஸ். ஓகேவா? அப்போ ஆர் பவர் இன் ஆர் பவர் எக்ஸ் கமா பிளஸ்ல ஆர்டர் ஆஃப் எஃப் வந்து இன்ஃபினிட்டி ஃபார் எவ்ரி எஃப் நாட் ஈக்குவல் டு ஓ. புரிஞ்சா? அப்போ இந்த குரூப்ல 0 ஓங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் மட்டும்தான் 1. ஓங்கிற எலமெண்டோடைய ஆர்டர் மட்டும்தான் 1. ரிமைனிங் எல்லா ஃபங்க்ஷனுடைய இமேஜும் எல்லா ஃபங்க்ஷனுடைய ஆர்டரும் என்னன்னா இன்ஃபினிட்டி.
இருந்துச்சா? ஓகே. இது என்னன்னு இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர் இஸ் an abelian group under addition பார்த்துருக்கோம். இந்த குரூப்ல ஐடென்டிட்டிக்கு மட்டும்தான் ஃபைனைட் ஆர்டர், ரிமைனிங் எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்ஃபைனைட் ஆர்டர். சரியா? இப்போ ஜஸ்ட் இது சொல்லியிருந்தேன்னா, அதாவது இசட்என் பற்றி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இசட்என் ஈக்குவல் டு இங்கே நம்ம 0 பாக்ஸ் 0 பாக்ஸ் 1 அண்ட் ஸோ ஒன் பாக்ஸ் n-1 எழுதுறோம். சரியா? சில புக்கில் நம்ம டொமிட் புக்கில் இதை எப்படி போட்டுப்பாங்கன்னா 0 பார், இதை 1 பார் n-1 பார்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த நோட்டேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஓகே. இப்போ டி டிவைட்ஸ் என்னன்னு எடுத்துங்க, டி டிவைட்ஸ் என்னன்னு எடுத்துக்கங்க. ஏடின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுங்க. ஏடி ஈக்குவல் டு என்னன்னா செட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்என் சச் தட் ஜிசிடி ஆஃப் எக்ஸ் அண்ட் என் வந்து டிஆர். இது என்னன்னு என்ன டிவைட் பண்ணத மாதிரி உள்ள ஒரு டிவைசர் எடுத்துக்கிறேன். என்ன டிவைட் பண்ணத மாதிரி உள்ள ஒரு டிவைசர் எடுத்துக்கிறேன், டி எடுத்துக்கிறேன். ஏடி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் இசட்என். எக்ஸ் இதுலேருந்து எடுக்கேன், இசட்என் ஸ்டார்னு போட்டுக்கோம். சரியா? எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்என் சச் தட் எக்ஸுக்கும் எண்ணுக்கும் உள்ள ஜிசிடி வந்து டி வரும். எக்ஸுக்கும் எண்ணுக்கு உள்ள ஜிசிடி வந்து டி வரும். சரியா? இப்போ இந்த இதுல இந்த ஏடி இருக்குல்ல, இப்போ இந்த ஏடியில இசட்என் எப்படி எழுதலாம்னா யூனியன் ஆஃப் டி டிவைட்ஸ் என் ஏடி. அதாவது ஏடி1 இன்டர்செக்ஷன் ஏடி2 வந்து எப்படி இருக்குன்னா டிஸ்ஜாயிண்டா இருக்கும். ஃபார் ஆல் d1 நாட் ஈக்குவல் டு d2 அண்ட் d1 டிவைட்ஸ் n அண்ட் d2 டிவைட்ஸ் n ஆல்சோ. நான் ஒரு செட்டு டிஃபைன் பண்ணதை பார்த்துங்க. ஃபார் ஈச் டி டிவைட்ஸ் n AD ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் இசட்என் ஸ்டார். இசட்என் ஸ்டார் கூட வேண்டாம், இசட்என். சரியா? இசட்என் சச் தட் ஜிசிடி ஆஃப் எக்ஸ் அண்ட் என் வந்து டிஆர் இருக்கணும். திஸ் ஏடிஸ் வந்து ஃபார்ம் ஏ பார்ட்டிஷன் ஆஃப் இசட்என். ஏடி வந்து ஃபார்ம் ஏ பார்ட்டிஷன் ஆஃப் இசட்என் அண்ட் யூனியன் வந்து என்ன எடுக்கிறப்போ இசட்என் எடுக்கிறோம். ஏடி1 இன்டர்செக்ஷன் ஏடி2 வந்து என்னது எம்டி. ஃபார் ஆல் d1 d2 நாட் ஈக்குவல் டு d2 அண்ட் d1 டிவைட்ஸ் d2 அண்ட் d2 டிவைட்ஸ் n. சரியா? இப்போ இந்த அப்சர்வேஷனை வச்சுங்க. இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. சரியா? இப்போ இசட் Z12 எடுத்துக்கோங்க. சரியா? Z12ஓட டிவைசர்ஸ் என்னதுப்பா? 12ஓட டிவைசர்ஸ் என்னது? 1 2 3 4 6 12. ஓகேவா? இப்போ A1 என்னன்னு பாருங்க. 1 டிவைட்ஸ் 12. அப்போ A1 எடுக்கணும். A1 என்னன்னா x belongs to Zn such that GCD of x and n x and 12 வந்து 1 வரணும். எதெல்லாம் வரும்னு சொல்லுங்க பாப்போம். 12 கூட எந்தெந்த நம்பர்லாம் GCD எடுக்கிறப்போ 1 1 1 5 7 அடுத்து 11 1 and 12க்கு 1 and 12ஓட GCD என்னது? 1 தானே. 5 and 12க்கு GCD 1, 7 and 12க்கு GCD 1, 11 and 12க்கு GCD வந்து 1. வேற எதுவும் இருக்கா? 12 கூட ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்க நம்பர்லாம் எடுத்து போடுங்கப்பா. 12 கூட ரிலேட்டிவ்லி பிரைமா. 2ஓட மல்டிபிளும் ரிலேட்டிவ்லி பிரைம் வராது, 3ஓட மல்டிபிளும் ரிலேட்டிவ்லி பிரைம் வராது. அப்போ மிச்சம் உள்ள நம்பர் இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த 4 நம்பர் தான் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அடுத்து A2 கண்டுபிடிங்க. A2 என்னன்னா GCD 2 வர நம்பர்ஸ்லாம் எடுங்க பார்ப்போம். 12 கூட GCD 2 வர நம்பர்ஸ்லாம் எடுங்க. 2க்கும் 12க்கும் GCD என்னது? 2 தானே. 4க்கும் 12க்கும் GCD வந்து 4 பா, வராது. வேற என்ன நம்பர்? 6 வருமா? 6 வராது. அங்க இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை விட்டுருங்க.
2ல ஆரம்பிங்க. 2க்கும் 12க்கும் ஜிசிடி வந்து 2 தான். ஸோ 2 போட்டுக்கலாம். 4 போட்டீங்கன்னா ஜிசிடி வந்து 4 மாறிடும். சரியா? இப்போ A4 எழுதிக்கலாம். A4 என்னன்னா 4 போட்டுக்கலாம். அடுத்து 5 போட முடியாது, இங்க வந்துட்டு 6 எடுத்தீங்கன்னா A6 எழுதிக்கீங்க. A6ல 6 வந்துடும். ரைட்டா? அடுத்து 7 போடுங்க, ஜிசிடி வந்து 1 வந்துடும் இங்க வந்துட்டு. அடுத்து 8 போடுங்க. 8 போட்டீங்கன்னா ஜிசிடி வந்து 8க்கும் 12க்கும் ஜிசிடி வந்து 4 வரும். ஸோ 8 இங்க போயிடும். அடுத்து 9 போடுங்க. 9க்கும் 12க்கும் ஜிசிடி வந்து 3 வரும். அப்போ A3க்குள்ள போயிடும். A3ல 3 வந்துடும். சாரி 9ம் A3ல 3 வந்துடும், 9. சரியா? அடுத்து 10 போடுங்க. 10க்கும் 12க்கும் ஜிசிடி என்னதுப்பா? 2. 10க்கும் 12க்கும் ஜிசிடி எடுங்க, 2 வரும். சரியா? அடுத்து 11 எடுத்தீங்கன்னா இங்க போயிடும். அப்போ A2 இதான், A4 இந்த இதுதான், A6 இவ்வளவுதான், A3 வந்து இவ்வளவு. சரியா? அடுத்து A12 என்னன்னு பாருங்க. A12 என்னன்னா சிங்கிள்டன் 0 மட்டும்தான். A12 வந்து சிங்கிள்டன் 0. சரியா? 12 வரும். 12னா அது 0. சரியா? அப்போ பாருங்களேன், இப்போ இந்த எல்லா செட்டையும் யூனியன் எடுங்களேன். 12 எலமெண்ட் வந்துட்டான்னு பாருங்க. 0 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு, 4 இதுல இருக்கு, 5 இந்த இருக்கு, 6 இங்க இருக்கு, 7 இருக்கு, 8 இந்த இதுல இருக்கு, 9 இங்க இருக்கு, 10 இங்க இருக்கு, 11 இங்க இருக்கு. ஸோ அப்போ Z12ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இங்க வந்துட்டாப்பா. Z12ல உள்ள எலமெண்ட் எல்லாமே இங்க எப்படி இருக்கு? Z12 எப்படி எழுதலாம்னா A1 யூனியன் A2 யூனியன் A3 யூனியன் A4 யூனியன் A6 யூனியன் A12ன்னு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் டிஸ்ஜாயிண்டா இருக்கான்னு பாருங்க. டிஸ்ஜாயிண்டா இருக்கா? இப்போ அகைன் நான் ரீரைட் பண்ணிக்கிறேன் தெளிவா. A1 ஈக்குவல் டு 1 5 7 7. ஓகேவா? அடுத்து A2 என்னன்னா 2 10. ஓகேவா? அடுத்து A3 என்ன வரும்னா 3 9. ஓகேவா? 3 9. அடுத்து A4 என்ன வருதுன்னா 4 8 வருது. சரியா? அடுத்து A6 என்ன வருதுன்னா 6 மட்டும்தான். சரியா? அடுத்து A12 என்னன்னா சிங்கிள்டன் 0 மட்டும்தான். சரியா? ஓகேவா? இப்போ ஆர்டர் ஆஃப் 1 என்னப்பா? ஆர்டர் ஆஃப் 1 என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 12. ஆர்டர் ஆஃப் 1 வந்து 12. அடுத்து ஆர்டர் ஆஃப் 5 என்ன வரும்னு சொல்லுங்க. 12. அடுத்து ஆர்டர் ஆஃப் 7 12. அந்த ஃபார்முலா ஆர்டர் ஆஃப் 11 அதுவும் 12. ஓகேவா? அப்போ பாருங்களேன், A1ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் சேமா வருதா? Yes, sir. A1ல 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 12 வருதாப்பா? A1ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 12. சரியா? அடுத்து A2ல உள்ள 2ஓட ஆர்டர் என்னதுப்பா? 6. 6. அடுத்து 10ஓட ஆர்டர் என்னது? 10ஓட ஆர்டர் என்னப்பா? ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 12 by GCD of 10, 12. 6 தான். அப்போ பாருங்க, A2ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 12 வருதா? 6 வருதா? A2ல 2 எலமெண்ட் இருக்கு, அதனுடைய ஆர்டர் வந்து என்ன இருக்கு? 6 வந்துட்டு. சரியா? அடுத்து A3 பாருங்க. ஆர்டர் ஆஃப் 3 என்ன வரும்? 4. ஆர்டர் ஆஃப் 9 4 தான். பாருங்க, இப்போ A3ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 3 வருது, 4 வருதா? அடுத்து A4 சொல்லுங்க. ஆர்டர் 3. 4 வந்து என்னது? 3யா? ஆர்டர் ஆஃப் 8 இதுவும் 3 தான். பாருங்க. ஸோ அப்போ A4ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 3 வருதா? இங்க A6க்கு சொல்லுங்க. A12ல விட்டுருங்க. ஏன்னா A6க்கு என்ன வரும்? A6ல 6 மட்டும்தான் இருக்கு. 6ஓட ஆர்டர் என்னது? 2வா? அப்போ பாருங்களேன், அப்போ நீங்க Z உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எல்லா எலமெண்டோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா
இந்த Z12ல இதை பார்ட்டிஷன் பண்ணி இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா A1ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ஈக்குவல் ஆர்டர் இருக்கும், A2ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ஈக்குவல் ஆர்டர் இருக்கும், A3ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ஈக்குவல் ஆர்டர் இருக்கும், A4ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ஈக்குவல் ஆர்டர் இருக்கும், A6ல உள்ள எலமெண்ட்டுக்கும் ஈக்குவல் ஆர்டர். ஓகேவா? அப்போ Z12ல எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் கண்டுபிடிக்க வேண்டாம், கண்டுபிடிக்காம இப்படி பார்ட்டிஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ இன் ஜென்ரலா என்ன எழுதலாம்னா Zn ஈக்குவல் டு யூனியன் D டிவைட்ஸ் n ADன்னு எழுதலாம்னு சொல்லிட்டேன். ஃபார்ம் ஏ பார்ட்டிஷன். ரைட்டா? ஃபார் என் இப்போ இந்த ரிசல்ட் மூலமா, இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா, ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு AD, ஏதாச்சும் ஒரு ஏடியில எடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு n/d. நீங்க எடுத்து பாருங்க. இந்த இப்போ 12க்கு ஆர்டர் வந்து 1க்கு ஆர்டர் வந்து 12 வந்திருக்கா, இங்க ஜிசிடி வந்து என்னது, டி வந்து 1 தான். இப்போ 12/1 போட்டுக்கோங்க. இங்க வந்து 12/6 2 போடுங்க, 6 வந்துடும். 12/3 போடுங்க, 4 வந்துடும். 12/4 போடுங்க, 3 வந்துடும். 12/6 போடுங்க, 2 வந்துடும். இங்கே 12/12 1 புரிஞ்சா? அப்போ இந்த இதை மறக்காதீங்க தயவுசெய்து, ஏன்னா நெட் எக்ஸாமுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். பாத்துங்க, ஷார்ட்டா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அப்போ Zn எப்படி எழுதலாம்னா யூனியன் ஆஃப் ADன்னு எழுதலாம். வேர் D டிவைட்ஸ் n சொல்லிக்கலாம். ஃபார் எனி XY பிலாங்ஸ் டு AD இருந்தால் X அண்ட் ஒய்யோட ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா n/d. இந்த D வந்து என்ன டிவைட் பண்ணும், அது முக்கியம். சரியா? D டிவைட்ஸ். சரியா? அப்போ X அண்ட் ஒய்யோட ஆர்டர் சேமா இருக்கும், அண்ட் அதனுடைய ஆர்டர் வந்து n/dr. அவ்வளவுதான். இப்போ ஈஸியா நீங்க AD எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு, A1 A2 AD2 அப் டு ADN இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா இந்த AD1ல ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மற்ற எலமெண்டோடைய ஆர்டரும் அதே தான் வரும். சரியா? இப்போ ஏடியில உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் n/d தான். அப்போ AD1ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து n/d1 தான். அவ்வளவுதான், ஈஸியா சொல்லிடலாம். நம்ம செக் பண்ணவே வேண்டாம், இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு. சரியா? ஒன்றும் இல்லை, நீங்க நம்பர் தியரியில இதை படிப்பீங்க. நம்பர் தியரியில இந்த நோட்டேஷனை படிப்பீங்க. எப்படி படிப்பீங்கன்னு சொல்லட்டுமா? நம்பர் தியரியில ஆயிலர் பை ஃபங்க்ஷன்லாம் படிப்பீங்க. சரியா? ஆயிலர் பை ஃபங்க்ஷன்லாம் படிப்பீங்க. ஆர்டர் ஆஃப் AD என்னன்னா பை ஆஃப் n/d. ஓகேவா? பை இஸ் அன் ஆயிலர் பை ஃபங்க்ஷன். நம்பர் தியரியில ஏடிங்கிற நோட்டேஷன் ஏதோ ஒரு விதமா நீங்க படிப்பீங்க. சரியா? அப்போ நல்லா கவனிச்சு, ஏடியோட கார்டினாலிட்டி வந்து பை ஆஃப் n/d. பை ஆஃப் n/d. அப்போ பாருங்களேன், இந்த ஏடியில பை ஆஃப் n/d எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ பை ஆஃப் டி எலமெண்ட்ஸோடைய ஆர்டர் வந்து என்னன்னா n/d. ஓகேவா? இதுல எத்தனை எலமெண்ட் பா இருக்கு? ஏடியோட ஆர்டர் வந்து என்னன்னா பை ஆஃப் n/d. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா there are pi of n/d elements of order n/d in Zn. ஓகேவா? அதாவது இந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் n/dன்னு சொல்லிட்டோம். இந்த செட்ல உள்ள எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் n/dன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா பை ஆஃப் n/d எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ பை ஆஃப் n/d எலமெண்ட்ஸோடைய ஆர்டரும் என்னன்னா n/d. இன் எங்க Z. சரியா? ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you. Thank you. Thanks, sir. Thank you.